ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த சாட்டர்டே மீட்டிங்கில் மீட் பண்ணுறோம். இதுதான் இந்த வாரம் லாஸ்ட்டு நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 வீக்ஸ் மீட்டிங் இருக்காது. நான் ட்ராவல் பண்ணுறேன், இந்தியாவுக்கு போகிறேன். ஸோ ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சில ஷார்ட் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்கள என்கரேஜிங்க்கு போடலான் இருக்கேன். ஏன்னா இந்த சத்தியங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள். இல்லைனா பாருங்கள், மதம் நம்மளை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுது. மதம் நாம் ஒரு பாவி, நம்ம அப்படியே போகிறோம் அப்படின்னு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. இது எல்லாருக்கும் சேலஞ்ச், எனக்கு கூட சேலஞ்ச். ஏன்னா நம்ம நிறைய டைமில் விசுவாச வாழ்க்கைன்றது நம்ம காணாத இருதயத்தில் நம்ம பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை ஒரு பிளைண்ட் லைஃப் கிடையாது. அது ஒரு குருட்டான வாழ்க்கை கிடையாது. இட் சீஸ் மோர் கிளியர்லி. புரியுதுங்களா? விசுவாசத்தில் நம்ம இருதயத்தில் பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிக உறுதியோட கூட, இன்னும் அதிக ஜீலோட கூட, அதிக சந்தோஷத்தை கூட நம்ம பார்த்து அதில் வாழ்கிறோம். ஃபெய்த் லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப். அதில் எப்படி நமக்கு டேப் பண்ணணும்னு தெரியாதனால நம்ம நிறையா ஃபேக்கான விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம மாட்டிட்டோம். நிறைய தவறான காரியங்கள் நமக்கு சொல்லி நிறைய இக்னரண்ட், அறியாமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வசனம் என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. மனப்பாடம் பண்ணுறோம். அதான் நான் லாஸ்ட் செஷனில் கார்னல் மைண்ட், மாம்ச சிந்தையை பற்றி நான் செஷன் எடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம உள்ளே இருந்து நதி வெளியே வருது. அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம், நம்ம மறுபடியும் பிறந்து ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த நதி இருக்குது. அந்த நதி ஃப்ளோ எங்கேருந்து ஃப்ளோ ஆகும்னா உள்ளேருந்து தான் வெளியே ஃப்ளோ ஆகும். நிறைய டைமில் நம்ம வெளியே இருந்து எதிர்பார்க்குறோம். வெளியே நம்ம ஒரு சென்சேஷனமாக எதிர்பார்க்குறோம். எனக்கு ஏதாவது ஒரு சூடு கிடைக்குமா, ஏதாவது சூடு பிடிக்குமா, அவர் தொட்டால் ஷாக் அடிக்குமா, அப்படி தான் பார்த்து ஓடுறோம். நிறைய டைமில் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அவர் தொட்டால் பாருங்கள் ஷாக் அடிக்குதுன்னு. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். அது அவருடைய அனாயிண்டிங் அந்த டைமில் அவர் பாடியில் ஃப்ளோ ஆகும்போது, ஏன்னா எனக்கே அந்த மாதிரிலாம் ஆயிருக்குது. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தொட்டால் ஷாக் அடிக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு எழுதவில்லை யாருமே. ஆவியிலே நிரம்பி ஆவியிலே ஃப்ளோ ஆகும்போது தான் நமக்கு அந்த ஜீவன் இருக்குது. அதான் மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை பாருங்கள் ஜீவனும் சமாதானமும். இன்றைக்கி சமாதானம் வேணும்னா உங்கள் சமாதானம் உங்கள் பேங்க் பேலன்ஸில் கிடையாது. அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். உங்கள் சமாதானம் உங்களுடைய செக்யூரிட்டிஸ் ஆஃப் லைஃப்னு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இப்போ இன்சூரன்ஸ் பாலிசிலாம் எடுத்து வச்சுட்டாங்க, லைஃப் செட்டில்டுங்க. அது என்ன பண்ணுதுன்னா டெத்து. அது டெத்தை மரணத்தை ஆக்சிலரேட் பண்ணுது. மரணத்தை என்ன பண்ணுது, சீக்கிரமாக கொண்டு வருது. நீங்கள் எப்போ உங்களுடைய சென்சுவல் ரெல்மில் செக்யூரிட்டி தேடுறீங்களோ அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மரணத்தை எம்ப்ரேஸ் பண்ணி மரணத்தை கட்டி பிடிச்சிட்டிங்க. அதான் கார்னல் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, மாம்ச சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, பேங்க்கில் காசு இருக்குது, ஹெல்த் ரிப்போர்ட் நல்லாகுது, அப்புறம் பிள்ளைங்களாம் ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் செட்டில்டு, சொத்து வாங்கி போட்டேன், நகை சேர்த்து வச்சிட்டேன் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு, இப்போ எனக்கு சமாதானம். இது மாம்சம் மூலமாக மாம்சம் கொடுக்குற சமாதானம். அதெல்லாம் நீங்கள் தேடாதீங்கன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கோமணத்தோட தெருவில் படுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அது நம்மளுடைய அடையாளமாக மாறும்போது அது படப்படுப்பு அங்கே தான் இருக்குது. யார் எனக்கு காசு தருவா, யார் எனக்கு இது பண்ணுவா. நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அந்த சிஸ்டம் தான் நான் வாழ்ந்தேன் பாருங்கள். நான் இந்த நாட்டில் ரொம்ப வருஷமாக நான் ஒரு மூத்த மருத்துவராக கூட சீனியர் கன்சல்டன்ட் லெவலுக்கு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஜூனியர் கன்சல்டன்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு 3 years ஜூனியர் கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் 7 வருஷம் கன்சல்டண்ட்டாக வேலை செய்தேன். அப்போது நிறையா சம்பாதிச்சேன், BMW கார் வச்சுருந்தேன், நிறைய வச்சுருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன அழைச்சார், இதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வா அப்படின்னு அழைச்சார். அப்போனா எனக்கு ஊழியனா என்னன்னே தெரியல. நான் என்னோடய ஐடியா ஊழியனா சரியா இவாஞ்சலிசம் பண்ணலாம், இல்லை பாஸ்டர் ஆகலாம், ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகலாம், அப்படி இப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் எனக்கு, நீ பைபிள் மட்டும் படி, பைபிள் காலேஜ் போய் சேர்ந்துட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். நிறைய பேர் சூப்பரான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் போய் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு டாக்டரேட், பைபிளில் ஒரு டாக்டரேட் டிகிரி PhD ஒன்று வாங்கிடுங்க. அது ரொம்ப படிக்கலாம் தேவையில்லைங்க, காசு கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காலேஜுக்கு தாமே கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்டர்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கெட்ட
அட்வைஸ் கிடையாது. அதெல்லாம் அவங்க தெரிஞ்ச அந்த பாஸ்டர்ஸ் பண்ணுற காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வந்து எதுவுமே பண்ணாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டு பைபிளை மட்டும் படி அப்படின்னார். அப்போ நான் இந்த பைபிளில் இருக்கிற சத்தியம் வந்து எப்படி என் இருதயத்தில் வேலை செய்யுதுன்றதை நான் கண்டுபிடிக்க நம்ம மற்ற ஞானம் இருக்குது பாருங்கள், உலகத்தின் ஞானத்தை நம்ம அப்படியே பார்க்குறோம். இவர் வந்து பெரிய மருத்துவர், இவர் வந்து பிஹெச்டி, இவர் வந்து டபுள் டாக்டரேட், இவர் வந்து 8ஆம் கிளாஸ், அந்த காலத்து சொல்லுவாங்க, அந்த காலத்து 8ஆம் கிளாஸ், அது மாதிரி நம்ம அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள். அதெல்லாம் அப்படியே அந்த மங்கி போயிடுச்சு. ஏன்னா இந்த ஞானத்துக்கு முன்னால் அதெல்லாம் ஞானமாகவே தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் என்னோடய எல்லா மருத்துவ புத்தகத்தையும் நான் கொண்டு போய் குப்பையில் தூக்கி போட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற ஞானம் வந்து எனக்கு ஞானமே இல்லை, அது வந்து முட்டாள்தனமாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் நீங்கள் டாக்டராக இருந்தீங்க, டாக்டராக படிக்கிறீங்களா, நான் உங்களை முட்டாள்னு சொல்லலை, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்னுடைய டெஸ்டிமனியை சொல்கிறேன், நான் புரியுதுங்களா. நான் அதனால் இப்போ வந்து என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறான், யாராவது டாக்டர் படிக்கணும் படிங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஞானம், அந்த ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ ஒரு நம்ம ஹார்ட்டில் எப்படி வேலை செய்யுது. அதான் நம்ம ஹார்ட்டு தான் பாருங்கள் நிலம், நம்ம ஹார்ட்டு தான் என்னது நிலம். இது ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன், இதை நான் ஒரு தனி சீரியஸாக எடுக்க போகிறேன். ஆனால் ஒரு சீக்ரெட் உங்களுக்கு, நீங்கள் வந்து முன்னாடியே டிக்கெட் போட்டு உட்காந்ததுனால உங்களுக்கு போனஸ் சீக்ரெட்டு. நிறைய பேர் பாருங்கள் சீடுன்னுவாங்க, சோயிங் அண்ட் ரீப்பிங்னுவாங்க. எஸ்பெஷலி இந்த ப்ராஸ்பெரிட்டியிலலாம் பேசுகிறவங்க வந்து விதைச்சா அறுவடைன்னுவாங்க. நீ விதைச்சா அறுவடை கிடைக்குன்னுவாங்க. இப்போ அவங்க விதைன்றது எதை சொல்கிறாங்க, அவங்க மணி சொல்கிறாங்க, மோஸ்ட்லி காசு வந்து விதைன்றாங்க. அந்த எங்கே விதைக்கிறீங்க நிலன்றதை எதை சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க, நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க இந்த மேட்ரை. நிலன்றது எதை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆர்கனைசேஷனையோ, அவங்க சபையோ, அவங்களுடைய டினாமினேஷனையோ, அதை தான் அவங்க நிலன்றாங்க. இது நல்ல நிலம், இது வந்து இதில் விதைச்சிங்கன்னா நிறையா. நான்லாம் அப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. நான் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் விதைச்சா அறுவடை வரும்ன்றாங்க, எனக்கு விதைச்சா ஒன்றுமே வரலையே அப்படின்ட்டு இருந்தேன் நான். பட் அவர் சொன்னார், எந்த நிலத்தில் விதைக்கிறீங்கன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சில ஊழியம் பாருங்களேன், ரொம்ப பணக்கார ஊழியமாக இருக்கும். அவங்க நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கும் அமெரிக்காவில், ஆஃப்ரிக்காலலாம் பெரிய பெரிய பணக்கார, அந்த மாதிரி அது நல்ல நிலம். ஏன்னா அங்கே வந்து பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. இப்போ ஜெட்டு வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, 2-3 ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் நிலம், அதுதான் நல்ல நிலம். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்றாங்க, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள். அதுதான் அங்கே நீங்கள் விளைச்சிங்கன்னா நீங்களும் அதில் கனெக்ட் ஆகிறீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு விளைச்சது. நீங்கள் தொக்கடா மினிஸ்ட்ரிக்கு கொடுத்தீங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அறுவடையும் வராது. நிலம் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நானும் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி பண்ணியிருக்கலாம், ஒருவேளை ஏதாவது வாங்கியிருக்கலாம் பெருசாக, ஆனால் தெரியல. ஆனால் ஒரு சின்ன என்னென்னா, விதைன்றது சீடுன்றது எதை சொல்கிறாங்க இன்றைக்கி, ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல. சரி, உங்களுக்கு போனஸ் மெட்டீரியல் அது. சீடு வந்து என்ன மெட்டீரியல், சீடுனா காசு தான் சீடு. $10, $100, $1000, $500 தான் சீடுன்றாங்க. அந்த காசு இருக்குது பாருங்கள், அதுதான் சீடு. அந்த ஆஃபரிங் பாக்ஸ் தான் நிலம். அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், என்னவோ பெல்ட் அடிப்பார். உங்களுக்கு உங்கள் முன்னால் நிறையா குட்டிக்காரன் அடிப்பார் ஆண்டவர். நீ ஒன்றுமே கொடுக்கலனா உனக்கு வெறும் கடலை உருண்டை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கவனிங்க, சீடு வந்து அந்த காசு கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அந்த காசு இருக்குது, அதுதான் சீடுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போது $100 வச்சுருந்தா அந்த சீடு $100 வேல்யூ சீடு. $500 வச்சுருந்தீங்கன்னா $500 வேல்யூ சீடு, பெரிய சீடு. $5000 வச்சுருந்தீங்கன்னா பெரிய சீடு. $10,000 போட்டிங்க, $1,00,000 போட்டிங்கன்னா என்ன அந்த சீடு வேல்யூ என்ன, அது பெரிய சீடு. பெத்தா போட்டிங்கன்னா பெத்தா கிடைக்கும் அப்படின்வாங்க. நிறைய கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. நம்மளும் அப்படியே போட்டுன்னு இருப்போம்.
ஆனால் அந்த வேல்யூ இருப்பாங்க, மணியோட வேல்யூ இருப்பாங்க, அது கிடையாது சீடு. அது கிடையாது சீடு. எது சீடு பிரதர்னா, அந்த மணிக்கு பின்னால் உங்கள் ஹார்ட் கனெக்டடாக இருக்கு பாருங்கள், எந்த மோட்டிவ் இருக்குது பாருங்கள், அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் இருக்குது பாருங்கள், அதான் சீடு. அப்போது ஒரு மணியை நீங்கள் வந்து இப்போ 500 ரூபாய் ஆஃபரிங் போடுறீங்க, 500 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறீங்க, ஒருத்தர் ப்ளஸ் பண்ணுறீங்க. அவருக்கு நீங்கள் எப்படி ப்ளஸ் பண்ணுறீங்க? 500 ரூபாயில் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ நிறைய பேர் என்ன கூட நீங்கள் நிறைய பேர் தாங்குறீங்க. ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்கும்போது சந்தோஷம், ஜாய், உங்கள் ஹார்ட்டில் மகிழ்ச்சி, உங்கள் ஹார்ட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங், உங்கள் ஹார்ட்டில் வந்து கிராட்டிடியூட், உங்கள் ஹார்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஹானர், இப்படி கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் சீடு. ஏன்னா கடவுள் ஹார்ட்டை தான் பார்க்குறாரு, உங்கள் கையே பார்க்கல அவர். நீங்கள் 1 கோடி 1 ரூபாய் ஆஃபரிங்கில் எடுத்துன்னு போய் இப்படி கரெக்டாக வச்சுருந்தாலும், 10 ரூபா எடுத்துன்னு போய் இப்படி வச்சுருந்தாலும் அவர் கையை பார்க்க மாட்டார். ஆண்டவர் தேவனும் இருதயத்தில் சீடுன்னு என்ன தெரியுமா, அந்த எமோஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயாக கொடுக்குறீங்க, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹானருக்காக கொடுக்குறீங்க. ஐயோ, ஆண்டவருக்கு இன்றைக்கி இந்த பிரதர் எனக்கு வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு, நான் ப்ளஸ் பண்ணுறேன், இந்த வார்த்தையை நான் இம்பேக்ட் பண்ணி இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதான் ஹானர், அந்த வார்த்தையை எக்ஸால்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தனியாக ஒரு டீச்சிங் எடுக்கிறேன். கிவிங்கை பற்றி ஒரு தனி சீரீஸ் எடுக்க போகிறேன் நான். நிறைய தப்பான டீச்சிங் இருக்குது, டைதிங், அதெல்லாம் பற்றி நம்ம படிப்போம். அதுதான் சீடு, புரியுதுங்களா? அந்த ஜாய், அந்த ஹானர், அந்த கிராட்டிடியூட். அப்போது நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்களோ 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களோ மேட்டரே கிடையாது கடவுளுக்கு. நம்ம பாஸ்டருக்கு மேட்டராக இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்தாருனா, இவர் நல்லா பெரியதாக கொடுக்குறாரு. ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தாருனா, சரி கொடுங்க பிரதர், ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பிடலாம். எனக்கு ஒரு வேளை வந்து அது 10,000 ரூபாய் பெருசாக இருக்கலாம், 10 ரூபா சின்னதாக இருக்கலாம். கடவுள் வந்து இருதயத்தை பார்க்குறவர். கடவுள் வந்து எதை பார்க்குறா? சீடில் எதுன்னு காட்டுறேன். சீடு நீங்கள் வேல்யூ ஆஃப் த மணி கிடையாது, வேல்யூ ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் யுவர் மோட்டிவ்ஸ், ஜாய், பீஸ், ஹானர் வித் கிராட்டிடியூட். அதான் சீடு கடவுளுக்கு, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த சீடை எந்த லேண்டில் சோ பண்ண போகிறீங்க? எந்த லேண்டில் சோ பண்ணுறீங்க? அந்த பாஸ்டர் அவர் ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிறாரு, அவர் வந்து பயங்கரமான ஆசீர்வாதிக்கப்பட்ட கோல்டெல்லாம் போட்டுக்கிறாரு, அங்கே கொடுத்தா எனக்கு அது இல்லை லேண்டு. அது கிடையாதுங்க லேண்டு. எது தெரியுமா லேண்டு? உங்கள் ஹார்ட்டு தான் லேண்டு, உங்கள் இருதயம் தான் லேண்டு. இது மகா பெரிய ரகசியம். இது நீங்கள் ஒரு 100 ரூபாவை எடுத்து ஆஃபரிங்க்கு நீங்கள் போடுறீங்க பாருங்கள். ஆஃபரிங்க்கு ஒருத்தருக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, 5,000 ரூபாய் ரிலீஸ் பண்ணுறீங்க, 10,000 ரூபாய் ஏதோ ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஜாய், அந்த பீஸ், அந்த ப்ராஸ்பெரிட்டி, அந்த மகிழ்ச்சியோட, ஒரு பெருந்தன்மையோட அவரை பிளஸ் பண்ணணும் அப்படி கொடுக்குறீங்க. அது உங்கள் ஹார்ட்டில் சோப் பண்ணிடுறீங்க. உங்கள் ஹார்ட்டில் தான் நீங்கள் சோப் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் ஹார்ட்டு தான் சாயில். ஏசு என்ன சொன்னார்? சீடு தான் வார்த்தை, ஹார்ட்டு தான் சாயில், லேண்டு, எர்த்து தான் ஹார்ட்டு தான் எர்த்துனார். அந்த சாயில் அது இப்போ நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு கொடுக்கும்போது என்ன ஆகிடும் தெரியுமா? அது உங்கள் ஹார்ட்டில் போய் விழுந்துடும் அந்த சீடு. இங்கே உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் அதை பிளான் பண்ணிவிடுங்க. எப்படி ஜாய், அந்த தேங்க்ஸ் கிவிங், அந்த கிராட்டிடியூட், அந்த எமோஷன்ஸில் அதுதான் சீட்ஸ். அது போய் உள்ளே விழுந்துடும் உங்கள் ஹார்ட்டில். இப்போ என்ன ஆகிடும்னா, அது உங்கள் ஹார்ட்டில் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். அது வளரும். அது வளர மட்டும் செய்யாது, அது ஒன்று பண்ணும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது கிவிங்கோட சீக்ரெட்டு. இது என்ன பண்ணுன்னா, உங்கள் ஹார்ட்டில் போய் உங்கள் ஹார்ட்டில் அந்த பயிர் வளரும். அந்த ஜாய், அந்த பீஸ், இந்த ப்ராஸ்பெரிட்டி, பிகாஸ் யூ கேவ் அவுட் ஆஃப் ஜெனராசிட்டி. அதான் பவுல் சொல்கிறாரு, நீ 10% கொடு, 20% கொடுன்னு சொல்லவே இல்லை, ஜெனரஸாக கொடு. பொருத்தனை பண்ண இல்லை, நாட் வித் என்ன சொல்கிறது, நாட் வித் கிரட்ஜிங்லி. கிரட்ஜிங்னா அப்படியே என்னடா ஆஃபரிங் பாக்ஸ் வேறு தூக்கி போட்டு, பரவாயில்ல இந்த ஆள் வேறு ஆஃபரிங் எடுக்க சொல்கிறேன், சரி போடு, இந்த ஒரு 1000 ரூபாய் போடு, இந்த 5000 ரூபாய் போடு, இல்லை 1,00,000 ரூபாய் போடு, இவர் என்ன எப்போ பார்த்தாலும் காசு கேட்குறேன், 1,00,000 ரூபாய் போடு, அப்படி போடுறீங்களா? கிரட்ஜிங்லாம் போடுறீங்க. கிரட்ஜிங்னா ஒரு கசப்பாக போடுறீங்க. நாட் கிரட்ஜிங்லி, நாட் அவுட் ஆஃப் நெசசிட்டி. என்னடா இவர் எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறார், இவர் என்ன பாவமான ஊழியக்கார், சரி இவருக்கு போடலாம் அப்படின்னு. நெசசிட்டியே அது இவருக்கு ஒரு நெசசிட்டி கிடையாது. நெசசிட்டியை மீட் பண்ணும், அது நான் தனியாக சொல்லித்தரேன். நெசசிட்டியை மீட் பண்ணும், ஊழியக்காரங்க நெசசிட்டியை மீட் பண்ணணும்னு பைபிள் இருக்குது. அதான் டீச்சிங் இதை பற்றி நான் போகிறேன். இது உங்கள் ஹார்ட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹார்ட் வந்து எப்படிலாம் வேலை செய்யுதுன்றதை காட்டிகிட்ருக்கேன். அப்போது நீங்கள் சந்தோஷமாக போடும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ உங்கள் ஹார்ட் என்ன பண்ணுதுமா, ப்ராஸ்பரஸாக போடுறீங்க.
உங்கள் ஹார்ட்டில் சந்தோஷமாக போடும்போது நீங்கள் 100 ரூபா போட்டாலும் 100 கோடி போட்டாலும் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. உன் ஹார்ட்டு எப்படி இருந்துச்சின்னு பார்க்குறாரு. சந்தோஷமாக போட்டியா, அவருக்கு அதுதான் பெரிய அமௌண்ட். சந்தோஷமாக கிராட்டிடியூடோட 100 ரூபா போட்டேன்னா அவருடைய ராஜ்யத்தில் அதுதான் பெரிய அமௌண்ட்டு. நல்லா கவனிங்க, அதுதான் பெரிய அமௌண்ட்டு. கசப்பா கடுப்பா கிரட்ஜிங்லி அவுட் ஆஃப் நெசசிட்டி ஒரு 10 கோடி போட்டிங்கனாலும் அது அவரு கண்ணில் வந்து சின்ன அமௌண்ட்டு அதாவது. அப்போ சின்ன அமௌண்ட்டை போட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் என்ன போட்டிங்க, கசப்போட போட்டிங்க, எதோ விதைச்சிங்க, கசப்பு உங்கள் ஹார்ட்லேயே விதைச்சிட்டிங்க. புரியுதுங்களா? கசப்பை உங்கள் ஹார்ட்டில் விதைச்சிட்டிங்க. இப்போ ஹார்ட்டில் ஒன்று நடக்கும். ஒரு டைம் போனால் இது ஏன்னா விதைச்சிங்கன்னா அது அறுவடை. நீங்கள் எதை செய்தாலும் விதை தான். ஒருத்தருக்கு ஸ்மைல் பண்ணிங்கன்னா அது ஒரு விதை. ஒருத்தருக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவங்க ஒரு பிரச்சனையில் போகிறாங்க, வீட்டுக்கு போய் அவங்க சோக கதையை கொஞ்சம் கேட்குறீங்க, உங்கள் காதை கொடுக்குறீங்க, அதுவும் சீடு தான். வாட் எவர் யூ டூ இஸ் ஆக்சுவலி சீட். இட் ஆப்ரேட்ஸ் இன் த பிரின்சிபிள் ஆஃப் சீட் அண்ட் ஹார்வெஸ்ட். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்கள் ஹார்ட்டை பற்றி காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன போட்டிங்கன்னா, சின்னதாக போட்டிங்க, ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா சந்தோஷமாக போட்டிங்க ஆஃபரிங். அந்த பாஸ்டர் வந்தாருங்க, எனக்கு ஒரு அம்மா, நான் ஃபஸ்ட்டு மிஷன் ட்ரிப் போகிறேன் இந்தியாவுக்கு, ஒரு அம்மா என்னை வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் வந்தாங்க, பிளஸ்ஸிங்காக போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அம்மா நிற்கிறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக, அப்படியே செவுத்த ராஞ்சினே நிற்கிறாங்க. அப்புறம் கிட்ட வந்தாங்க, பொறுமையாக வந்தாங்க. வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குதுன்னா, இவர் வந்து டாக்டரு, இவர் பெரிய ஆள், இவர் எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாரு, இவர் பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது அது வேறு விஷயம். ஆனால் அவங்க ஹார்ட்டில் என்னென்னு, அவங்க ஒரு ஏழம்மா, அவங்க என் கையில் எவ்வளோ தருமா ஒரு ஆஃபரிங் வச்சுக்கிறாங்க. எனக்கு கொடுக்குறது ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய வேல்யூ வந்து சின்னதாகுது, சின்ன ஆஃபரிங்காக இருக்குது. இவருக்கு வந்து நான் கொடுக்கலாமா, இது கொடுத்தா அவருக்கு அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்றது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. என்னம்மாண்ணா, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், ஆனால் என்கிட்ட ரொம்ப இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, எடுத்து போய் வாங்கிப்பீங்களா அப்படின்னாங்க. என்ன எனக்கு என்ன சொன்னால், கண்டிப்பாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அது பார்த்தா ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு தான், 50 ரூபா எவ்வளோ சம்திங் லைக் தான். சரி, அதை வாங்கி அவன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். அவங்க அந்த அம்மா எப்படி கொடுத்தாங்க எனக்கு, என் வார்த்தையை கேட்டாங்க, நான் சொன்ன டீச்சிங்கை கேட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கி கேட்டு போனாங்க. ஆனால் அந்த 1000 பேர் வந்து ஒருத்தர் கூட எனக்கு வந்து ஆஃபரிங் கொடுக்கல. ஆனால் இந்த அம்மா ஒரு ஏழம்மா, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன இருதயத்தை தாக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒரு ஆஃபரிங்கை போட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சந்தோஷத்தோட, அவங்க எவ்வளோ போட்டாங்கிறது மேட்ரு கிடையாது கடவுளுக்கு, சந்தோஷத்தோட என்னுடைய வார்த்தையை ஒருத்தர் மதிச்சிருக்காருங்கன்னு சொல்லி போட்டாங்க. அவங்க ஹார்ட்டில் என்ன ஆகிடும், போட்டாங்க. என்ன போட்டாங்க, சந்தோஷத்தோட ஜாயோட போட்டாங்க. அது என்ன பண்ணும் சார், அவள் தான் அடுத்த வாரம் திருப்பி 10 ரூபாவா? நீங்கள் சந்தோஷமாக போடுற ஒரு ஸ்பீடும் உங்களுக்குள்ளே வளரும். அது வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது உங்கள் ஹார்ட் இருக்கு பாருங்கள். உங்கள் ஹார்ட் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசாமலே, ஒரு வார்த்தை பேசாமலே, ஒரு எமோஷனை காட்டாமலே உங்கள் ஹார்ட் டப்னு அடிக்குது பாருங்கள் ஹார்ட் சவுண்டு. வாட் டஸ் இட் டூ? இட் ஜெனரேட் சவுண்ட் வேவ்ஸ். இந்த சவுண்ட் வேவ்ஸில் உங்கள் ஹார்ட்டில் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறீங்க அதுவும் மிக்ஸ் ஆகிருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் ஹார்ட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸில் அந்த எமோஷனும் மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த சவுண்டு வேவ் என்ன பண்ணுதுன்னா, லப் டப்னு அடிக்கும்போது அது உங்கள் ஃபுல் பாடியிலையும் அந்த சவுண்டு வேவ் வைப்ரேட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. புரியுதுங்களா? டிரான்ஸ்மிட் ஆகுது, பல்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. நாடி துடிப்பு பாடுறவங்க டப்னு அடிக்கும் பாருங்க. அது நம்ம காது கேட்க மாட்டேங்குது, ஆனால் அது சவுண்ட் இருக்குது. ஏன்னா ஸ்டெத்தஸ்கோப் இருக்குல்ல, காதில் வச்சு பார்க்குறாங்க, டாக்டருங்க வச்சு பார்க்குறாங்க. ஸ்டெத்தஸ்கோப் வச்சு அந்த சவுண்டு டப் 2 வால்வ் இருக்குது, அடிக்குது, டப் மைட்ரல் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ் அடிக்குது. அந்த சவுண்டு வேவ் வந்து உடம்பு ஃபுல்லாக போகுது. அந்த சவுண்டு வேவ் உடம்பு ஃபுல்லாக மட்டும் போல் உடம்புக்கு வெளியும் ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த ரிசர்ச்சரை பார்த்து கேட்டாங்க, இது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்டப்போ 15 மீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த இன்டர்வியூ கேட்டிருக்கேன். அப்போ அவர் கேட்குறாரு, 15 மீட்டர் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் 15 மீட்டர் வரைக்கும் நின்றுது, ஏன் 15 மீட்டரில் நின்றுது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், சார் எங்களுக்கு 15 மீட்டர் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி இருக்குது, அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது.
அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு யாருக்கும் தெரியுது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் 15 மீட்டர் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கிறது எங்கிட்ட கருவி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அந்த சவுண்ட் வேவ்ஸை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதெல்லாம் பிலோ த ஹியூமன் சவுண்ட் வேவ்ஸ், 20 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கீழே இருக்கும், லோ பேஸ் ஃப்ரீக்வன்சி. அதனால் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது இந்த ஹார்ட் வேவில் வந்து நீங்கள் ஜாயாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் மகிழ்ச்சியாக கொடுக்கும்போது கொடுக்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது, தெரியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒருத்தர் மறுபடியும் பிறந்து விட்டால் அவன் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய சாயல் வந்து கொடுக்குற சாயல். The divine nature is a giving nature. The divine nature is not receiving nature. அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்க ஹார்ட்ல இருந்து நதி புறப்பட்டு போகுன்றாரு. எல்லாம் உள்ள இருந்து வெளியே போகுது. அவரோட கூட நான் இணைக்கப்பட்டேன். அந்த நதி எனக்குள்ள இருக்கு. whatever belongs to God is always giving. Whatever man selfish இருப்பாங்க, when self reigns your heart, it wants to receive. எனக்கு என்ன கிடைக்கும், இது கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் மாம்சத்தில் கொடுக்குறது. எனக்கு என்ன கிடைக்கும், நான் 10% போட்டால் எனக்கு 1000 கிடைக்குமா, அப்போ நான் போடுறேன். அதெல்லாம் மாம்சத்தில் கொடுக்குறது. ஆவியில் ஹார்ட்ல இருந்து கொடுக்குறது, சந்தோஷமாக கொடுக்கும்போது அந்த ஹார்ட்டில் வந்து அந்த சந்தோஷம், அந்த ப்ராஸ்பரஸ் நேச்சர், அந்த டிவைன் நேச்சர் இஸ் அ ப்ராஸ்பரஸ் நேச்சர். ப்ராஸ்பெரிட்டினா தமிழ் என்னது? ப்ராஸ்பெரிட்டினா இதுவா? ரிச்சஸ்னா ப்ராஸ்பரஸ்னா புரியுது இல்லைங்களா? இன்னும் நிறையா பெருகிறது. இப்போ வந்து பணக்கார இது அந்த 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 ஏன்னா பணோட வேல்யூ இஸ் நாட் டிட்டர்மைனிங் த ப்ராஸ்பெரிட்டி. நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது தெரியாமல் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே போய் நாஸ்தி பண்ணிட்டோம் கிவிங்கே. அதுக்காக நீங்கள் ஆண்டவரோடு இணைக்கும் போது உங்கள் ஹார்ட்டு இட் வில் பி ஸ்வெல்லிங் வித் ஜாய். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறவன், ஆண்டவரோடு கனெக்ஷனில் இருக்கிறவன், அவன் கையில் 100 ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு வந்து அவனுக்கு தேவை இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது 100 ரூபா தான் இருக்குது, நான் அப்படி யோசிக்கவே மாட்டான். சான்ஸே கிடையாது. ஒருத்தன் ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கானா, வரான், எவ்வளோ சார் நீட் இருக்குது, 50 ரூபா, இந்தாங்க என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நீங்கள் ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க, அப்படி கொடுத்துருவோம். இதுதான் அவன் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, குடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ இன்னும் ஆண்டவரை இருதயத்தில் கனெக்ஷனை போடல, இன்னும் ஆண்டவருடைய இருதயத்தில் நீ இன்னும் கிறிஸ்துவோட கூட இணையலை. கிறிஸ்து உனக்குள்ள ஆளுகை செய்வார்னா யூ பிகம் அ கிவர். யூஆர் நாட் அ டேக்கர், யூஆர் பிகம் அ கிவர். எல்லாமே அப்படிதான். ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் வந்து கிவிங் இப்படி போகுது. அப்போது உங்கள் ஹார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு விதையை சந்தோஷத்தில் விதைக்கிறீங்க, ப்ராஸ்பரஸாக விதைக்கும் போது உங்கள் ஹார்ட் என்ன தெரியுமா வைப் அனுப்பும்? ஐ ஆம் அ ப்ராஸ்பரஸ் பர்சன். ஏன்னா நீங்கள் பணத்தோட வேல்யூ பார்த்து கொடுக்கல, அது அந்த ஆட்டிடியூட் வந்து ப்ராஸ்பரஸாக கொடுத்தீங்க. அது புரியுதா நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம் யாராவது. அந்த ஆட்டிடியூடோட கொடுக்கும்போது, அந்த ப்ராஸ்பரஸ் ஆட்டிடியூடோட கொடுக்கும்போது உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களா ப்ராஸ்பரஸாக பார்க்குறீங்க. நீங்கள் உங்களை ப்ராஸ்பரஸாக பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, உங்கள் ஹார்ட் எவ்ரி பீட் அனுப்புது பாருங்கள், டக் 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 டக்னு அனுப்புது பாருங்கள், ப்ராஸ்பரஸ் அனுப்புது பாருங்கள். அந்த சவுண்ட் வேவ்ஸில் ஐ ஆம் அ ப்ராஸ்பரஸ் பர்சன்ற இமேஜ் போயினே இருக்கும் வெளியே. அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களை பார்க்கும்போதே அவனுக்கு தெரியும், அவன் உங்கள்கிட்ட இருந்து வர ஹார்ட் வேவ்ஸில் வந்து இவன் வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் பர்சன், இவன் என் கம்பெனிக்கு வந்தால் என் கம்பெனி வளர்ந்துருன்றதை நீங்கள் வாயில் சொல்லாமலே அவனுக்கு அந்த இமேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இது 100 ரூபா கொடுத்தா எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், அந்த கதை கிடையாது. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் கிடைக்கலாம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கூட கிடைக்கலாம். இது அது இல்லை, இது வந்து என்ரிச்ட் இன் யோர் ஹார்ட். ஒரு கிறிஸ்தவன் வந்து இயேசுவோடு இணைக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படி நடக்கும்போது அவன் என்ரிச்ட் அப் இமேஜை எவ்ரி பீட் அந்த இமேஜை பாஸ் பண்ணும்போது அவன் எவ்வளோ கொடுக்குறான்றது கிடையாது, வேல்யூ ஆஃப் த மணி கிடையாது. கொடுக்கும்போது அவன் சந்தோஷத்தில் கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் என்ன பண்ணுமா, இட் ரீஅரேஞ்சஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஹார்வெஸ்ட் எப்படி வரும்? இன்டு பிளெஸ்ஸிங் அண்ட் இட் வில் அட்ராக்ட் பிளெஸ்ஸிங் டுவர்ட்ஸ் யூ. நல்லா கவனிங்க. இந்த சீக்ரெட் தெரியாமல் நிறைய பேர் பேங்க்கில் 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிட்டேன், ஐம் சேஃப்னு அப்படியே ஒரு மாதிரி இல்லை, அவங்க வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த மாம்சத்தில் பார்த்து அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு சேஃபாக இருக்குது,
10 லட்ச ரூபா சேர்த்து வச்சிட்டேன் பென்ஷனுக்கு. சேர்த்து வைங்க, அதெல்லாம் அதெல்லாம் தப்பு கிடையாது. 10 லட்சம் பாருங்கள், அந்த 10 லட்சம் வந்து உங்களை கவர்ன் பண்ணுதா, உங்களை வந்து இஸ் இட் கவர்னிங் யுவர் லைஃப்? தென் யூ ஆர் நாட் இன் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். நல்லா தெரியணும். அந்த 10 லட்ச ரூபா போச்சு, நான் யார்ட்டு ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்து எனக்கு தரல. அது 10 லட்சம் இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், 100 கோடியாக இருக்கட்டும், அது பேங்க்கில் இருக்கட்டும். ஆனால் கிரைஸ்டோட ஹார்ட் பீட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வேல்யூ கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங். இட்ஸ் அ பிளஸ்ஸிங் டு தி அதர்ஸ் ஆக்சுவலி, நாட் டு யூ. அதான் இதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்கும்போது இது ஹார்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். இந்த சீடு வந்து மினிஸ்ட்ரி கிடையாதுங்க, உங்கள் ஹார்ட்டு தான் சீடு. நீங்கள் ஒரு டுபாகூர் மினிஸ்ட்ரிக்கு வந்து போடலாம், இல்லை ஒரு பெரிய மினிஸ்ட்ரிக்கு போடலாம், அது கொஸ்டின் கிடையாது. அன்றைக்கி மீட்டிங் போகிறீங்க, அங்கே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி வந்துக்கிறாரு, அவர் பேசுகிறார், அவருக்கு போடலாம். இல்லை உங்கள் சபைக்கு ஒருத்தர் யாராவது வந்து பேசுகிறாங்க, பாஸ்டரே பேசுகிறாங்க, அங்கே போடலாம், அது கொஸ்டின் கிடையாது. உங்கள் ஹார்ட்டில் எப்படி போட்டிங்க, அதான் இப்போ சீடை போட்டிங்க. இந்த சீடு என்ன பண்ணுன்னா, உங்கள் லைஃப்பில் லைஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, பைபிள் இருக்குது, இதெல்லாம் டியூட்ரானமியில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு லைஃப் அண்ட் டெத் இருக்குது நம்மளை சுற்றியும், ஜீவனும் மரணமும் நம்ம சுற்றியும் சர்க்குலேட் ஆனே இருக்குது. நம்ம ஹார்ட்டில் ஆவியிலிருந்து போடும்போது ஆவியின் சிந்தனை என்ன பண்ணோம், என்ன பார்த்தோம், ஜீவன். அப்போ ஜீவன் எவ்ரி டைம் உங்கள் ஹார்ட்டில் பீட் பண்ணும்போது ஜீவனை நீங்கள் அனுப்புறீங்க. அது என்ன பண்ணு தெரியுமா, ஜீவனோட கனெக்ட் பண்ணும். கடவுள் பாருங்க, சரி கடவுள் வந்து மாங்காய் மாடையார் கிடையாது. ரொம்ப பாஸ்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. கடவுள் வந்து நம்ம ஏதோ ஒரு மாங்காய் மாடையார் மாதிரி நினச்சிக்கிறோம். அவர் மோசேட்ட சொல்கிறாரு, ஐ கால் அப்பான் ஹெவன் அண்ட் எர்த்ன்றார். நான் வானத்தையும் பூமியும் சாட்சிக்கு அழைக்கிறேன். ஐ கால் அப்பான் ஹெவன் அண்ட் எர்த் இஸ் விட்னஸ். நான் உன் முன்னால் ஜீவனும் மரணமும் நன்மையும் தீமையும் குட் அண்ட் ஈவில் லைஃப் அண்ட் டெத் வைக்கிறேன். அந்த அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு இப்படி சொல்கிறாரு, சூஸ் லைஃப் அப்படின்றாரு. ஏன் அவர் லைஃப் சூஸ் பண்ண சொன்னார்னா, அவர் என்ன சொன்னார், ஹெவன் எர்த்து விட்னஸ் கூப்பிட்டாரு. ஹெவன் அண்ட் எர்த்துனா ஏதோ சும்மா கிளீஷே, ஏதோ ஒரு சும்மா ஒரு நல்லா சினிமா டயலாக் மாதிரி இருக்குது. டயலாக் விட்டார் இல்லை, அவர் எவ்ரி திங் ரெஸ்பான்ஸ் டு காட். புரியுதுங்களா? எவ்ரி மாலிக்யூல் இஸ் ரெஸ்பாண்டிங் டு காட். எல்லா அணுக்கள் இருக்கு பாருங்க, மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போது எல்லா மாலிக்யூல்ஸும் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது நம்மளை சுற்றி இருக்குது. மாலிக்யூல்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், மாலிக்யூல்ஸ் ஆஃப் கர்சஸ், மாலிக்யூல்ஸ் ஆஃப் டெத் இருக்குது, மாலிக்யூல்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து அந்த வார்த்தையோடு இணையும் போது ஆவியில் நீங்கள் இருக்கிறீங்க. வார்த்தையும் ஆவியும் ஒன்று. இயேசு சொல்கிறாரு யோவான் 6, நான் பேசும் வார்த்தை அது ஜீவனாக இருக்குது. ஜீவன், லைஃப், வார்த்தையும் லைஃப்பும். அதான் கடவுள் சொல்கிறார், வார்த்தையை கொடுத்துட்டு இதை சூஸ் பண்ணு, திஸ் வில் பிரிங் லைஃப். எப்படி கொண்டு வரும் சார் லைஃப்னா, இப்படி தான் உங்கள் ஹார்ட் பீட் பண்ணும் லைஃப்பை. அப்போ என்ன ஆகுனா, இந்த மாலிக்யூல்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே அலைன் ஆகும் உங்கள் லைஃபுக்கு. அப்போது அது வந்து லைஃப்பை அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? பயம் இருக்காது, அன்பு இருக்கும் உங்கள் ஹார்ட்டில். அப்படியே மாலிக்யூல்ஸ் அப்படியே அட்ராக்ட் பண்ணி சடனாக நீங்கள் இன்டர்வியூ போனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இல்லைனா அது ஒரு டுபாகூர் இன்டர்வியூ வந்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்கின்னு புரியுதுங்களா? லைஃப் வந்து அப்படியே அலைன் ஆகும் உங்களை சுற்றி. நம்ம ஹார்ட்டில் அவ்வளோ பவர் இருக்குது. அதான் பாருங்கள், ஆவியிலே நிரம்பினா ஆவியிலே நம்ம நடக்கணும். ஏன்னா வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே நிரம்பினா நம்ம ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனத்தை வந்து ஆவிக்கு நேராக திருப்புறது தான் ஆவியிலே நடக்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா கவனிச்சிங்க. நிறைய பேருக்கு ஆவியில் நடக்கிறதா என்ன தெரியாது. பாருங்களேன், போங்க கலாத்தியருக்கு போங்க. நிறைய பேருக்கு ஆவியில் நடக்கிறது என்னன்னு தெரியாது. எஸ்பெஷலி இந்த பெண்டகாஸ்டல் பீப்புளுக்குள்ள, இந்த பெந்தேகோஸ்து பீப்புளுக்கு ஆவியில் நடக்கிறதுனா என்னென்னே தெரியாது. ஆவியில் நடக்குதுன்னா ரபா லபா ஷபா ரபான்னு சொல்லி கையை அப்படியே ஃபாஸ்ட்டாக தட்டி தரையில் கலந்து புரண்டாங்கன்னா அவங்க ஆவியிலே நிரம்பிட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுவும் ஆவியிலே நரம்பு தான். அது ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ். அது நான் தவறுன்னு சொல்ல, அது ஓகே, அது மைனர் ஆவி. அது மேஜர் ஆவியை காட்டுறவங்களுக்கு இங்கே சொல்கிறத பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பாருங்கள், இங்கே பாருங்கள் 25வது வசனம் என்ன சொல்கிறத பாருங்கள். If we live in the spirit, let us also walk in the spirit. நாம் ஆவியிலே வாழ்ந்தால் ஆவியிலும் நடக்க கற்றுக்கொள்வோம்ன்றார். நல்லா கவனிங்க, ஆவியிலே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ள விடும். எப்போ நீங்கள் ஆவிக்குள்ள மனிதனாக மாறுறீங்க, எப்போ இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார்னு விசுவாசிக்கும் போது உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் என்ன ஆறீங்க, உங்கள் இருதயத்தில் மறுபடியுமாய் பிறந்து ஆவிக்குட்பட்ட மனிதனாய் மாறுறீங்க. ரோமர் 8வது அதிகாரம்
6வது 7வது 8வது வசனம் படித்து பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தால் அவன் அவருடையவன், ஆவியிலே பிறந்திருக்கிறான், மாம்சத்தில் இல்லை ஆவியில். அப்போ மறுபடியுமாய் பிறந்த எல்லாருமே ஆவிக்குட்பட்டவர்கள். ஆனால் ஆவியிலே நடப்புதுன்னா என்ன, ஆவியிலே நடப்புதுன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது இந்த டங்ஸ் பேசுறது, அப்புறம் ரொம்ப குதிச்சு கத்துறது தான் ஆவியிலே ரொம்புறது, ஆவியிலே ரொம்புறதுன்னு நினச்சிட்டுருக்குறோம். நல்லா கவனிங்க, இல்லை கிடையாது. நான் காட்டுறேன். இன்றைக்கி அதுதான் டீச் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் எங்கேயோ போயிடுச்சு வண்டி. போங்க எஃபிஷியன்ஸ், எபேசியர் 5வது அதிகாரம் போங்க. அங்கே சொல்கிறாரு ஆவியிலே ஃபில்லிங் இன் த ஸ்பிரிட். என்ன சொல்கிறது ஃபில்லிங்கு தமிழில்? நிரம்புறது, நிரம்பி வழிகிறது. ஆவியிலே எப்படிங்க ரொம்புறது? இங்கே பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள், 17வது அதிகாரம் சொல்கிறாரு, சரி 5வது அதிகாரம் 17வது வசனம். therefore do not be unwise, 18 do not be drunk with wine. மதுபானத்தை மட்டும் குடிச்சு போதையில் இருக்காத, ஏன்னா அது உள்ள வந்து நிறையா மாம்சத்தை தூண்டும். அது மதுபானத்தை குடிச்சு பார்த்தா அது என்ன பண்ணிடும்னா உங்களுடைய கான்ஷியன்ஸை இனிபிட் பண்ணும். அப்புறம் ஒரு பொண்ணை அசிங்கமாக பார்க்க தோணும், அப்புறம் அந்த பொண்ணை வந்து ஏதாவது தொட தோணும். மதுபானம் குடிச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? மதுபானம் வந்து அது பண்ணும். அது என்ன பண்ணுன்னா there is much dissipation, மாம்சத்தை தூண்டும். மதுபானம் வந்து மாம்சத்தை தூண்டும். இல்லை எவனாவது கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை அவனை கொல்லணும், அவனை அடிக்கணும், அவனை வந்து நம்ம வெட்டணும், அப்படிலாம் அந்த ஐடியாஸ்லாம் வரும். ஏன்னா அவங்க மைண்டு வந்து கான்ஷியன்ஸ் கண்ட்ரோல் கீழே. அது வந்து கான்ஷியன்ஸை விட்டு வெளியே வரும்போது பிசாசு என்ன பண்ணுவான், மதுபானத்தை கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணுவான். நான் பிபிசிலலாம் படிச்சிருக்கேன். அதாவது இந்த பாலியல் செக்ஸ் சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த மோசமான படத்துலலாம் செக்ஸ் சீன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அது எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி சீன்ஸ்லாம் நடிக்கிறாங்களா நடிகர்கள், அவங்க வந்து மது குடிக்க சொல்லுவாங்களாம், வோட்கா குடிக்க சொல்லலாம். குடிச்சிட்டா அவங்க அந்த இனிபிஷன் போயிடுச்சுன்னா இப்போ வந்து அந்த சீனில் நடிப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ மதுபானம் என்ன பண்ணுது, உங்களை வந்து மாம்சத்துக்குள்ளே கொண்டு போகுது. அந்த மாம்சத்தில் இருக்கும்போது பாவ உணர்வு இருக்கும், ஐ எம் சின்னிங்ன்ற அந்த உணர்வு, அந்த கான்ஷியன்ஸ் வந்து உங்களை இது பண்ணும், ஸ்டாப் பண்ணும். அந்த கான்ஷியன்ஸை பிளண்ட் பண்ணிடுறோம். மது குடிச்சு நம்ம கான்ஷியன்ஸை வந்து கொஞ்சம் பிளண்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதான் பாருங்கள், ரேப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சைல்டு மொலஸ்டேஷன், குழந்தைங்களை இது தாய்லாண்ட்லாம் பாருங்களேன், தாய்லாண்ட்லாம் வந்து குழந்தைங்க ப்ராஸ்டியூஷன் இருக்குது. பிறந்த 3 நாள் 4 நாள் குழந்தைங்களெல்லாம் கூட ப்ராஸ்டியூஷன்லாம் வச்சுக்கிறாங்களாம் அங்கே இருக்கிற ஃபேமிலிஸு. அதுக்கு அந்த குழந்தைங்கள வந்து இது பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து டூரிஸ்ட் போகிறாங்க. அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் போதை வேணும் அந்த டைமில், அந்த மாதிரி ஆக்டை பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணால் அங்கே ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பை வந்து கடிக்க வைப்பாங்களாம். அந்த வெனம் வந்து என்ன பண்ணுன்னா பயங்கரமான மப்பு கொண்டு வருமா, ஒரு இது டோட்டல் இனிபிஷன். அது அடிச்சுட்டு தான் அந்த மாதிரி அந்த வெனமை இது பண்ணிட்டு தான் அந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவங்க இறங்குவாங்க. அது இறங்கி மேக்ஸிமம் ப்ளஷர் அவங்க பாடிக்கு அவங்க தேடிப்பாங்க. அதான் இங்கே பவுல் தராரு, மதுபானத்தில் நீ வந்து குடிச்சனா அது மாம்சத்தில் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்புறம் சொல்கிறாரு, ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்கள், பட் பி ஃபில்ட் இன் த ஸ்பிரிட், ஆனால் ஆவியிலே நிரம்பி அப்படின்றாரு. ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நம்ம என்ன சொன்னோம், இயேசு என்ன சொன்னார், உன்னுடைய இதிலிருந்து வரும், புறப்பட்டு வருன்றார். அப்போ ஆவியிலே நிரம்பினா வானத்திலேருந்து உள்ளே வராது, உள்ளேருந்து ரொம்புது. அப்படியே குடத்தில் டிக்கு தண்ணி உள்ளேருந்து அப்படியே வருதான் வந்து. அப்புறம் எப்படி வரும்னு கேட்க சொல்கிறா. அங்கே பாருங்கள், ஸ்பீக்கிங் டு ஒன் அனதர், இன்னொரு இடத்துல ஸ்பீக்கிங் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். இது க்ரீக்கில் நான் செக் பண்ணால் ரெண்டுமே அதுக்கு மீனிங் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்டே பேசிக்கலாம், இல்லைனா ஒருத்தர்கிட்ட பேசிக்கலாம், புரியுதுங்களா? எப்படி என்ன பேசிக்க போகிறீங்க ஒருத்தர்கிட்ட? சங்கீதங்களும் ஹிம்ஸ்னானது கீதங்களும், ஆவிக்குரிய பாடல்கள் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸு, ஆவிக்குரிய பாடல்கள். அப்புறம் பாருங்கள், சிங்கிங் பாடுறது, மேக்கிங் மெலடின்னு ஹம் பண்ணுறது. அப்புறம் ஒரு டியூனை வந்து ஒரு பாட்டு கேட்கும்போது அப்படியே நம்ம பண்ணுறது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், பிரதர் ஸ்டான்லி வந்து நான் எப்போவுமே ஒரு பாட்டில் தான் ஆரம்பிப்போம். அந்த பாட்டோட மகிமை இதுதான், அது சீக்ரெட்டு. ஏன்னா என்ன பாடல் ஆரம்பிச்சோன்னே என்ன எடுத்துருவோம், நீங்களாம் வந்து உட்காருறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஒரு பிஸியாக வந்திருக்கலாம், வேலை முடிச்சு வந்திருக்கலாம், அவசரப்பட்டு வந்திருக்கலாம், பிரதர் ஆரம்பிக்க போகிறோம் சில அடிச்சு பிடிச்சி வந்திருக்கலாம், இல்லை வரதுக்கு முன்னால் ஆட்டோக்காரண்ட சண்டை போட்டு வந்திருக்கலாம், இல்லைனா வரதுக்கு முன்னாலே தண்ணியை ஒருத்தவனா கொட்டிகிட்டு இருப்பான் கீழே,
ஏதாவது அப்படியே இரிட்டேஷன்லேருந்து உட்காரும்போது பாட்டு என்ன பண்ணு தெரியுமா, அவங்க கார்னல் மைண்டை வந்து சூது பண்ணும். அதான் பழைய ஏற்பாட்டிலையும் சவுலுக்கு மைண்டில் பேய் பிடிக்கும்போது தாவீது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, பேய் பிடிக்கிறதுனா ஒரு ஸ்பிரிட் வந்து உங்கள் மைண்டு தான், உங்கள் ஸ்பிரிட் வந்து உங்கள் ஸ்பிரிட் இல்லை, பிசாசு வந்து என்ன பண்ணும், உங்கள் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நம்ம அதிலே போயிட்டோம்னா ஆவியில் வரமாட்டோம், ஃபோக்கஸ் ஆவிக்கு வராது, மைண்ட் அப்படியே இரிட்டபிளாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இரிட்டபிளாக இருக்கும். நீங்கள் காலையில் ஏஞ்சின பாருங்கள், மைண்ட் இரிட்டபிளாக இருக்கும். ஐயோ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், அயன் பண்ணணும், அப்புறம் அது பண்ணணும், ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருக்கும் மைண்ட். அதெல்லாம் பண்ணி முடிச்சதான். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சோர்ஸில் இருக்குது, நம்ம வேலையில், அதெல்லாம் கார்னல் மைண்டில் இருக்குது. இங்கே தான் சொல்கிறார் பவுல், என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆவியிலே ரொம்ப இதுனானது பி ஃபில்ட் இந்த ஸ்பிரிட்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, அப்படியே உட்காந்து ரபாஷபான் பேச சொல்கிறாரா? அவர் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் காட்டிலும் நான் தான் அதிகமாக டங்ஸ் பேசுகிறேன்னு அங்கே சொல்கிறார். அவர் ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறாரு. ப்ராஃபஸி பண்ண கற்றுக்கோங்க, வாஞ்சி பண்ணுங்கள், டங்ஸ் பேச வாஞ்சிங்க, ரெண்டுத்துலேயும் ப்ராஃபஸி பெட்டர் அப்படின்றாரு சர்ச்சுக்கு வரப்போது. ஏன்னா ப்ராஃபஸி வந்து அடுத்தவனை பலப்படுத்தும், அடுத்தவனை கட்டி எழுப்போம், டங்ஸ் வந்து உங்களை கட்டி எழுப்போம் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கலாமே, பி ஃபில்ட் இன் த ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். அவர் சொல்லலை. அப்போ டங்ஸ் பேசக்கூடாதா? பேசுங்க. நான் வரேன் டங்ஸுக்கு வரேன் நான். ஃபஸ்ட் இது ஆவியில் ஃபில் ஆகுதுன்னா இங்கே கொடுக்குறாரு, சீக்கிரட்டை கொடுக்குறாரு, ஆவியில் ஃபில் ஆகுதுன்னு என்ன. அப்போ பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், சங்கீதங்கள், ஞானப்பாட்டு, கீதங்கள், ஸ்பிரிச்சுவல் சாங்ஸு, சிங்கிங் அண்ட் மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட். நானது மேக்கிங் மெலடி இன் யுவர் ஹார்ட்னா ஹம் பண்ணுறீங்க பாருங்கள். ஏதாவது ஒரு பாட்டு போயிட்டுருக்கோம், அப்படியே மெதுவாக ஒரு ஹம் பண்ணுறீங்க பாருங்கள். இந்த ஹம் என்ன பண்ண தெரியுமா, உங்கள் மைண்டு கார்னல் மைண்ட் அப்படியே வால்யூமை கம்மி பண்ணிட்டு இப்போ now you are attuned to your focus is shifting towards your spirit. That is what being filled in the spirit. அப்படின்னா என்னத்தனா, உங்களுடைய சிந்தனையில் ஆவியோட காரியங்கள் பெருசாகுது, மேக்னிஃபை ஆகுது. நல்லா கவனிங்க. இப்போ வந்து மாம்சத்தின் காரியம் மேக்னிஃபை ஆகும்போது இரிட்டபிளாக இருப்போம், எவனா அடிச்சா சண்டைக்கு போகலான் இருக்கோம், அப்படியே எவனா ஒருத்தன் காரில் போவீங்க, ஒருத்தன் கட் பண்ணுவான், வெட்டா அறிவில்லடா ஊன்னு இருக்கும். புரியுதுங்களா? நம்ம சென்னையிலலாம் ரொம்ப ஈஸியாக மாம்சத்துக்குள்ளே போயிடலாம், டிராஃபிக்கில் போனாலே மாம்சத்துக்குள்ளே போயிடலாம். அவன் கட்டிக்கிட்டு அடிச்சுன்னு ஏதோ கலடா பண்ணிருப்பான். அப்போது நீங்கள் வந்து அந்த டைமில் எப்படி நீங்கள் ஆவிக்கு பக்கமாக திருப்பு தான் ஹம் பண்ணலாம். ஏதோ ஒரு டியூனை போட்டு பாட்டு போட்டு இப்போ கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண முடியாது வண்டி ஓட்டும் போது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, அப்போ எவனோ கட் பண்ணால் கூட உங்களுக்கு அவன் என்ன கஷ்டத்தில் போகிறானோ, ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணுவீங்க, அஃபென்ஸ் எடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் பெரிய சீக்ரெட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் இதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் என்ன நடக்குது பாருங்கள், கிவிங் தேங்க்ஸ். அடுத்த வருஷம் சொல்கிறது நன்றி. இப்போ நன்றி வந்து தனி டாபிக். கிவிங் தேங்க்ஸ் கிவிங் என்ன பண்ணும் அப்படின்றது நம்ம இன்னொரு செஷனில் தனியாக பேசலாம். நன்றி என்ன பண்ணுது, நன்றி ஆக்சுவலாக ஷார்ட்டாக சொல்ல போனால் நன்றி வந்து என்ன பண்ணுது தெரியுமா, உங்கள் ஃபோக்கஸை வந்து கடவுளுடைய ப்ரெசன்ஸுக்கு கொண்டு வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது? உங்கள் ஆவியில் இருக்குது. அவரோட கூட இணைஞ்சிட்டிங்க. அவர் எங்கேயோ வானத்துக்கு தொங்க விட்டுருக்கு போகிறீங்க, அவருக்கு அப்படி தொங்க விட்ட கடவுளுக்கு டாட்டா பாபா சொல்லிடுங்க, அது வேஸ்ட்டு. அந்த கடவுள் நமக்கு ஒன்றும் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண மாட்டார். நமக்குள்ளே வாசம் செய்கிற கடவுள் தான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்னும் மறுரூபமாகிறது யார் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் செய்கிற கிறிஸ்து. அவரை பரலோகத்தில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா மறுரூபமே நடக்காது, மதம் தான் பிடிச்சி அலைஞ்சுன்னு இருப்பீங்க. அவருக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் கூட போய் ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிடுவீங்க. உள்ளே இருக்கிற கிறிஸ்து கூட நீங்கள் மேக்னிஃபை பண்ண நீங்கள் டாய்லெட் போனாலும் கடவுள் இருப்பார், பெட்ரூமில் தனியாக உட்காந்தாலும் கடவுள் இருப்பார், கம்ப்யூட்டர் முன்னால் தனியாக உட்காந்து எதை பார்த்தாலும் ப்ரெசன்ஸ் உணர்வீங்க, டிராஃபிக்கில் ஓட்டும் போதும் ப்ரெசன்ஸ் உணர்வீங்க, அப்புறம் என்னது சமையல் போதும் ப்ரெசன்ஸ் உணர்வீங்க, உங்கள் மனைவி கூட சண்டை போடும்போது கூட ப்ரெசன்ஸில் இருப்பீங்க. புரியுதுங்களா? இதுதாங்க நியூ டெஸ்டமெண்ட்டோட ரியாலிட்டி. புதிய ஏற்பாட்டோடைய மூல ஸ்ட்ரென்த்து, த கோர், அந்த இட் இஸ் த பில்லர் ஆஃப் நியூ கவர்னன்ட் இஸ் காட் அபைடிங் இன்சைட் யூ. தூண், புதிய உடன்படிக்கையின் ஆணித்தரமான அக்குத்தரமான சத்தியம் என்னன்னா, தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார், நான் அவரோட. அதுதான் நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு அது தெரியாது. அவர் எங்கேயோ வானத்தை தொங்க விட்டு ஒரு நாள் வரப்போறாரு.
அவர் எனக்குள்ளே வந்து வாசம் செய்துட்டு இருக்காரு அப்படின்னா வரமாட்டாரா? ஒரு நாள் நேராக பார்க்குற மாதிரி வருவார். அவர் வரும்போது நம்ம அவர் கையெல்லாம் டாட்டா பண்ணி அவரோட போய் சேர்ந்துக்கலாம், அன்பாய் காரமாக சேர்த்து என்னை கூப்பிட்டு அதுக்கெல்லாம் போய்க்கலாம். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். இப்போ என் வாழ்க்கையில் போனோகிராஃபிக் அடிக்டடாக இருக்கேன் நான் சார், எனக்கு அதுலேருந்து விடுதலை வேணும். ஏதோ ஒரு வாரத்துக்கு விடுதலை வருது, அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் ஒரு 3 மாதம் ஓடுது, அப்புறம் பொத்துன்னு வந்துடும். விடுறோமா இல்லையா? தூங்கும்போது கனவுல வருதா கற்பனை கன்னிகைகள் வராங்களா? எப்போ சார் அதுலேருந்து விடுதலை வரும்? முன்கோபம் வருது சார், அப்படியே திட்டிறேன் சார், அடிச்சிடறேன் சார், முன்கோபம் வருது சார். எத்தனை கிறிஸ்டியன்ஸு முன்கோபத்தில் கஷ்டப்படுறாங்க. நானும் முன்கோபத்தில் பயங்கரமாக கஷ்டப்படுறேன். ஏன்னா ஆவியிலே ரம்பிடுறது இல்லை. ரபா ஷபா லபா ஷபா ரபா, அது கூட மாம்சத்தில் தான் பேசுகிறோம். நீங்கள் இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து, நான் லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்து பாருங்க, லாஸ்ட் செஷனில் அந்த அறைக்குள்ளே போயிட்டு, அந்த அறை உங்கள் இமேஜினேஷன், உங்கள் கற்பனையில் ஒரு அறையில் போயிட்டு, அதில் நீங்களும் கிறிஸ்துவம் அப்படியே இருக்கிறீங்க, ஒன்றாகிறீங்க, கோயினோனியா அப்படியே ஆகுறீங்க. ஆகிட்டு அப்படியே அந்த கற்பனையில் அவரை அப்படியே சந்திக்கிறீங்க, நீங்களும் அவர் ஒன்றாகிறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்கள் இமேஜினேஷனில் போயிட்டு, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகலாம், 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம், அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இப்போ நீங்கள் ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வந்துக்கிறீங்க, பிஸியாக வந்துக்கிறீங்கன்னா உடனே இது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும், கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். ஒரு பாட்டு கேளுங்க, ஒரு மெலோடியஸாக ஒரு சாங் கேளுங்க, அப்படியே கொஞ்சம் மைண்டெல்லாம் காம் ஆகட்டும். ஒரு காஃபி குடிங்க, இல்லைனா ஒரு ஷவர் அடிங்க, குளிங்க, ஏதாவது குளிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம். இது வந்து நீங்கள் வந்து பிரயாசப்படணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது வந்து இதில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியாதனால நம்ம கிறிஸ்தவ முட்டாள்களாக இருக்கிறோம். முட்டாள்னு சொல்கிறதோட மூடர்களாக இருக்கிறோம், இக்னரண்ட்டாக இருக்கிறோம். மூடர்கள். வேலைக்கு போகிறோம், பிஸியாகுது, அங்கே வேலையில் சண்டை, அங்கே ஏதோ ஆஃபீஸ் பிரச்சனை, வீட்டுக்கு வரோம், ஒரே அது எப்படியே போகுது. 5 நாள், 7ஆவது நாள் போயிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிலாம் பாட்டு பாடி ஆண்டவர் பிரசன்னம் சூப்பராக இருந்துச்சுங்க சண்டே. அப்புறம் மண்டே திருப்பி ஓடு டிராஃபிக்கில் சக்கன்னு அவனை போட்டு ஸ்கூலில் போய் குழந்தைய விட்டு அங்கே அது படிக்கலான்னு சொல்லி அது 2 கம்ப்ளைண்ட் எரிச்சல். வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அப்படியே ஒரு காமாக இருக்குது. சினிமா பார்த்துட்டா ஜாலியாகுது, இல்லை ஏதோ நாடகம் பார்த்துட்டா ஜாலியாகுது. ஆனால் ஆவியிலே நம்ம இன்னும் கனெக்டே ஆகலை. இதெல்லாம் என்ன பண்ணுது? டெத்தை ஆக்சலரேட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இதுதான் டாப் ப்ரையாரிட்டி சார். இதுதான் எனக்கு டாப் ப்ரையாரிட்டி. எது? ஆவிலே நான் ரொம்ப கற்றுக்கணும். எனக்கு தெரியாது சார், கற்றுக்க போகிறேன். எப்படி கற்றுக்க போகிறேன்? ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்க, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் பவுல் சொன்னதே அதில் சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக இன்னும் கொண்டு வரல. அப்போ ஃபஸ்ட்டு காம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சொல்லணும் ஒய்ஃப்டையோ உங்கள் பிள்ளைங்கிட்டயோ, அம்மா 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் போய் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுறேன். என் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். என் பெட்ரூமில் வருவாங்க, நான் அப்படி கண்ணை மூடி உட்காந்துருப்பேன், அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. நான் அப்படி திறந்து பார்ப்பேன், நோ யூ கேரி ஆன் டாடி அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் பிளேஸில் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அதுதான் சீக்ரெட்டு. அதான் அவேர்னஸ், அபைடிங் அவேர்னஸ். அது அவருடைய உணர்வு, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க அந்த உணர்வை கொண்டு வரது எப்படின்னா, ஹம் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்குறது, அப்புறம் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பாருங்கள், படம்லாம் பாருங்கள். இது பின்னால் நல்லா மியூசிக் ஓடின்னு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில, நல்லா மியூசிக் ஓடின்னு இருக்குது, லைட்டாக ஓடின்னு இருக்குது. அதே நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே காம் பண்ணிட்டு இப்போ கிறிஸ்துவோடு நான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு இமேஜினேஷனில் அவரோட கூட இணைஞ்சிட்டு அப்படியே அவரை அங்கே தான் நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க. எதை சொன்னாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லணும். அதுதான் சீக்ரெட்டு. ஆண்டவரே நீ நல்லவர் மேலே இருக்கிறீங்கன்னா காலி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. இன்ஸ்பிரேஷன் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், அப்புறம் மைண்ட் கண்ட்ரோல் வந்துடும், மைண்டு கண்ட்ரோல் எடுத்துரும். இந்த மாதிரி காம் ஆகும்போது உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிறது கிடையாது, அப்படியே நினைவு போகிறது கிடையாது. இல்லை, இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்கள் கான்ஷியஸ் கண்ட்ரோல்லேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க. ரிலீஸ் ஆகி இப்போ வந்து சப்கான்ஷியஸ் டீப் கான்ஷியஸுக்கு உள்ள வந்து அங்கே நீங்கள் இயேசுவை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்ய பரிசுத்தராக இருக்கிறீங்க. எனக்குள்ளே நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறீங்க. ஆனால் நானும் உமக்குள்ளே இருக்கிறேன், நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். உமக்குள்ளே நான் நீடிய பொறுமையாக இருக்கிறேன், நீடிய சமாதானமாக இருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு. அந்த ஆவிக்குரிய கனிகள் 9 போட்டார் இல்லைங்களா கலாத்தியரில் பவுல். அந்த கனிகள்லாம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற கனிகள் உங்களுக்குள்ளே இருக்குது.
நல்லா புரியுங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்குதுங்க, ஆனால் அவர் எனக்குள்ளே இருக்கார். அப்போ எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. ஆனால் என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. அப்போ அதை நான் கன்ஃபஸ் பண்ண அறிக்கை செய்ய இப்போ என்ன ஆகுதுன்னா, இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. இது உணர்ந்து அறிக்கை செய்கிறீங்க. நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்குள்ளே இருக்குதுன்னு உணர்றீங்க. அந்த உணர்வில் அறிக்கை செய்யும்போது இப்போ உங்கள் வார்த்தையும் உங்கள் உணர்வும் மேட்ச் ஆகுது. இப்போ மேட்ச் ஆகும்போது என்ன ஆகிடுன்னா, இப்போ நீங்கள் வார்த்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க இன்டு த ஸ்பிரிச்சுவல். ஓ ஹalleluya. இதோட பவர் உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் போய் கேட்குறோம். வேர்ட் ஆஃப் ஃபெய்த் நல்லது தான். வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணும். வீட்டுக்கு அப்படியே எரிச்சலாக தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஐ எம் பீஸ். தேங்க்யூ லார்ட், லவ், ஜாய், பீஸ் இன் மை, எல்லாம் சொல்கிறோம். அது இன்டெலெக்சுவல் லெவல்லே இருக்கிறோம். இன்னும் நம்ம மேலேயே இருக்கிறோம். இன்னும் நம்ம ஆழத்துக்கு வரல. உள்ளே தான், ஹார்ட்டில் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இமேஜ் மாறும். டைம் ஆயிடுச்சு ரொம்ப. இதை முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க. அப்போது என்னெல்லாம் பண்ணலாம்? திருப்பி பாருங்களேன். 19 வசனம். சங்கீதம்னா வெறும் நீங்கள் தாவீது எழுதின சங்கீதம் மட்டும் கிடையாது. நீங்களே சங்கீதம் எழுதலாம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை வச்சு நீங்களே சத்தியம். இப்போது தாவீது நிறைய இடத்துல சங்கீதம் எழுதுறான். கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர், வேர் ஆர் யூ, ஐ ஃபீல் யூஆர் ஸோ ஃபார் அவே அப்படின்னா எழுதுறான் பாருங்க. அவனுக்கு அது உண்மை. ஏன்னா கடவுள் அங்கே இருக்கிறாரு, அவன் எங்கே இருக்கிறான், அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான். நீங்கள் அந்த சங்கீதத்தை படிச்சிங்கன்னா கவுந்துரும். ஏன் கவுந்துரும்? உங்களுக்கு கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார், அவனுக்கு கடவுள் அவருக்குள்ளே இல்லை. நல்லா கவனிங்க. ஆவியானவர் மேலே வந்து போனார், ஆனால் அவனுக்கு நிரந்தரமாய் தங்கி இருக்கிற தேவ ஆலயமாக இல்லை. அதனால தான் அவன் ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே ஒரு டேபர்நாக்கிளில் போட்டு அதில் வேர்ட் ஆஃப் அந்த உடன்படிக்கையை பெட்டியை வச்சு அங்கே போய் உமது ஆலயத்துக்கு போகிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சங்கீதம் 27 உமது 1000 நாள் வெளியே காட்டிலும் ஒரு நாள் உமது வாசலிலே தங்கியிருப்பேன் அப்படிலாம் பாட்டுலாம் கூட இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் இந்த சத்தியத்தை அறியாமல் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை பாடின்னு இருக்கிறான் போது, அப்போ அப்படிப்பட்டதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ கடவுள் எங்கே இருப்பார்? உங்களுடைய மைண்டில், சிந்தனையில் அவர் எங்கேயோ இருப்பார். நீங்கள் எங்கே இருப்பீங்க? நீங்கள் புருஷோகத்தில் இருப்பீங்க, அவர் எங்கேயோ பரலோகத்தில் இருப்பார். புரியுதுங்களா? அதனால் இப்போ இந்த சங்கீதன்றது தாவீது எழுதின சங்கீதம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுவும் அது அற்புதமான சங்கீதங்கள்லாம் இருக்குது. சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 128, சங்கீதம் 23, இதெல்லாம் நல்ல சங்கீதங்கள். சில சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவீது அப்படியே அவனுடைய வெப்ரால் அவனுடைய கஷ்டத்தை போட்டு கொட்டுவான். ஆண்டர் ப்ளஸ் என்ன எல்லாரும் அடிக்கிறாங்க, என்ன எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, நீரும் என்னை நீ உம்மது கரம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீர் எங்கே இருக்கிற, எப்போ என்னை வருவீர் அப்படிலாம் எழுதுவோம். அதை நம்ம பாடக்கூடாது. அப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு கஷ்டத்தில் போகும்போது என்ன பண்ணுறோம்? ஐயோ தேவனே எங்கே இருக்கீங்க, நம்ம ஃபீலிங் தான் நம்ம பேசுவோம். ஆனால் இங்கே உங்களுடைய ஓன் சங்கீதம் எழுதலாம். நீ சில பேர்லாம் பொயட்ரியாக இருக்குது, கவிதை எழுதுறீங்க, பாடம் எழுதுறீங்க. நீங்களும் என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஓன் சங்கீதம் சும்மா 2 வரி 3 வரி. தேவரீர் இந்த வேலையில் அப்பா நான் உணர மாட்டேன், நீ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனால் சத்தியத்தில் நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு 2 வரி, நான் சும்மா சொல்கிறேன், அப்படியே 2 வரி சங்கீதமாக எழுதி அதை நீங்கள் பாடும்போது இப்போ ஷிஃப்ட் ஆகுது. அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மியூசிக்லேயும் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் போட்டு இப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஆவியிலே நிரம்பி, இப்போ சீக்ரெட் இருக்குது. அடுத்த லைன் இப்போது இதில் நிறைய லெவல் இருக்குது. நான் இப்போ இன்னும் லெவல் 1 தான் இருக்கிறேன். நான் இன்னும் 2-3 லெவல் இருக்குது. ஒரு 2வது லெவல் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஆவியிலே நிரம்பி இப்போ அந்நிய பாஷை. நல்லா கவனிங்க. இப்போ அந்நிய பாஷை பேசுகிறது உள்ளேருந்து வரும், டகடகடகன்னு வரும். புரியுதுங்களா? எனக்கு நிறைய டைமில் அந்நிய பாஷை வர்றது ப்ராஃபஸி வரும். என்ன குறித்து ப்ராஃபஸி வரும். என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அப்படியே வாயை திறந்து அப்படியே ப்ராஃபஸி உரைப்பேன். எனக்கே தெரியாது, என்னோடய ஃப்யூச்சரை பேசுவேன். அப்போ பேசும்போது தான் என் காதுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் ஆண்டவர் பண்ண போகிறாரு போல இருக்கு. எனக்கு சிந்தனையிலேருந்து பேசுகிறது இல்லை, உள்ளே தடுக்க முடியாது. உங்களை குறித்து நீங்கள் ப்ராஃபஸி பண்ண ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ரியல் டீல். சர்ச்சில் போய் பரபரப்பா சத்திட்டு கீழே விழுந்து டபன்னு அடிச்சுன்னு வீட்டுக்கு போய் அங்கே போய் தர்மடி குச்சின்னு அடி தட்டி. எத்தனை பேர் நான் சபைக்கு போவேன், அப்படியே உருண்டு அந்நிய பாஷையில் அப்படியே நிரம்பி ஆடுவாங்க. ஜெபத்துக்கு வருவாங்க. அதே ஆளுங்க ஜெபத்துக்கு வரும் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டு குடிக்கிறாங்க, வீட்டில் என் மனைவி என் பொண்டாட்டி சரியில்லைங்க, என் மனைவி இது பண்ணுறாங்க, நாத்தனாருங்க, ஒரே
அந்த நாத்தனார் கொடுமை தாங்க முடியலங்க, அவங்க பண கஷ்டங்க, இப்படி தான் பேசுவாங்க. என்னடா அது 5 நிமிஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியல, அறியாமையில் இருக்கிறாங்க. எப்படி ஆவியில் ரம்புதுன்னு தெரியல. நீங்கள் அதுபடி இருக்காமல் நீங்கள் இப்படியாக ரம்பி இப்போ நீங்கள் போய்ட்டு ப்ராஃபஸி வரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உரைங்க. நானாக சொல்லிட்டு எழுதி ப்ராஃபஸி சொல்லிட்டு நானே எழுதி வச்சுப்பேன். எல்லா ப்ராஃபஸியும் நடந்துக்குது எனக்கு. எனக்கு நிறைய தடவை ப்ராஃபஸி வந்தது கிடையாது. அப்படி வரும். சில தேசங்கள் குறித்து ப்ராஃபஸி வரும், இங்கிலாந்து குறித்து ப்ராஃபஸி வரும். உடனே நான் சொல்லுவேன், எழுதி வச்சுப்பேன். ஆண்டவர் காட்டுறார் இங்கிலாந்தை குறித்து. அது யார்ட்டையும் போய் சொல்லணும், யூடியூப்பில் போட்டு பேசலாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியில் இருக்கும்போது ஆண்டவர் செய்வார் சில காரியங்கள். அந்நிய பாஷையில் பேசலாம். அந்த டைமில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்நிய பாஷையில் பேசுனீங்க, அதுதான் பவர் டங்ஸ். நான் சொல்கிறேன் பவர் டங்ஸ் அது. ஆனால் அதனால நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ரபா ஷாலாதாரமாக பேசுகிறது தப்பு கிடையாது. சில டைம்ஸ் அவ்வளோ பேசி ஆவிக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த டங்ஸில் பேசுகிறதுனால நீங்கள் ஆவியில் இருக்கிறீங்கன்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இதுதான் ஆவியிலே ரம்புதுன்னா நம்ம சிந்தனையை இந்த பக்கமாக திருப்பி ஆவி. இப்போ அடுத்தது லெவல், அதே ரூமுக்குள்ளே கிறிஸ்துவோடு ஒன்றாயிட்டீங்க, இந்த பாடெல்லாம் பாடி அப்படியே அவர் என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ அடுத்து பிரச்சனைலேருந்து எப்படி நம்ம மேற்கொள்கிறது, அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு செஷன் பார்ப்போம். ஆமேன். ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். அப்புறமா பிரதர் ஸ்டான்லி ஒரு பாட்டு பாட்டோம். அப்புறமா ஏதாவது கொஸ்டின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த வேளையில் கூட உமது வார்த்தை எங்களை ஊக்குவித்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வந்த ஒருத்தரும் ஆண்டவரை சந்தோஷப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு இதில் அவங்க இதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இதோட முக்கியம் என்ன, இதில் இருக்கிற லைஃப் என்னன்றதை அவங்க கண்டுபிடிச்சி அதில் இன்னும் அதிகமாக வளரட்டும். ஒருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இந்த வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் ஃபுல்லாக சந்தோஷத்துலேயும் சமாதானத்துலேயும் மிகுந்த ஆவியிலே நிரம்பி ஆண்டவரே ஒரு மிகுந்த சந்தோஷமும் ஜீவனையும் அவங்க ருசிக்கு பார்க்கும்படிக்கு நான் அவங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம். ஆமென்.